வணக்கம் மக்களே. நாடு முழுவதும் உள்ள ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அந்த கல்லூரி வந்து உயர்தர கல்வி, அதாவது தொழில்நுட்ப கல்வியில் பிஇ மாதிரி உயர்தர கல்வி நிறுவனம் எது அப்படின்னா ஐஐடி. இது 23 இருக்குது. இந்த 23ல் டாப் மோஸ்ட் கல்லூரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரவரிசையில் அதுலேருந்து அதிகமான மாணவர்கள் வந்து படித்து உயர்ந்த இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட்டு போன்ற கூகுள் போன்ற பல நிறுவனங்களுக்கு போகக்கூடிய கல்வி அந்த மாதிரி போகக்கூடிய கல்வி நிறுவனங்கள், அதாவது தரமான ஒரு கல்வியை தரக்கூடிய நிறுவனம் எது அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ். அது சென்னையில் கிண்டியில் இருக்குது. அது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை தான் வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகளாகவே சரி ஐஐடி மெட்ராஸ் வந்து டாப் மோஸ்ட் காலேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதில் தமிழர்களாகிய நாம் வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயந்தான். ஆனால் அந்த ஐஐடி மெட்ராஸில் படிக்கக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சொற்பமாக விரல் விட்டு எண்ணிடலாம் அப்படிங்கிறதான் வந்து காலங்காலமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த ஐஐடி மெட்ராஸில் கான்வகேஷன், அதாவது கடைசி ஆண்டு அந்த கான்வகேஷன் 4 வருஷம் 5 வருஷம் முடித்து கான்வகேஷன் நடக்கையில் அப்போ அவங்களுடைய அந்தந்த மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து பாரம்பரிய உடையில் அணியலாம். இந்த ஐஐடி மெட்ராஸில் இந்தியா முழுவதும்லேருந்து பல்வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்களாம் வந்து படிக்கிறாங்க. அப்போ அவங்கவுங்க அந்த பாரம்பரிய உடையில் வரையில் தெரிஞ்சிடும். நம்முடைய பாரம்பரிய உடையான வேஷ்டி ஷர்ட்டில் வரலாம். அதே மாதிரி வட இந்தியர்கள் வந்து குர்தா, அதே மாதிரி தெலுங்கானா ஆந்திராவிலேருந்து அவங்களுடைய பாரம்பரிய உடையில் வரையில் இந்த வேஷ்டி சட்டை அணிந்து வரக்கூடிய எண்ணிக்கை வந்து மிக மிக குறைவாக இருக்கும் தமிழ்நாட்டிலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை காட்டுது அப்படின்னா, நமது தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து இந்த ஐஐடி மெட்ராஸில் படித்து வெளியில் போகக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கையும் குறைவு, படிக்கக்கூடிய மாணவர்களும் குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டுதோறும் இந்த ஐஐடிக்கு நடக்கக்கூடிய எக்ஸாம் வந்து 2 கட்டமாக நடக்குது. அது வந்து ஐஐடி மெயின்ஸ் அப்படின்னு ஒரு தேர்வு நடத்துவாங்க, ஜேஇ மெயின்ஸ் அப்படின்னு, அப்புறம் ஜேஇ அட்வான்ஸ் அப்படின்னு நடத்துவாங்க. இந்த ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வருஷத்துக்கு ஒரு 16 லட்சத்துலேருந்து 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆண்டு அதே மாதிரி நடந்துச்சு. 6 மாதத்துக்கு ஒரு முறை நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். டிசம்பர் மாதம் இப்போ கூட அந்த அட்வான்ஸோட ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. இதில் கூட பீகார்லேருந்துலாம் டாப் மோஸ்ட்டு நார்த்துலேருந்துலாம் வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதிகமான வந்து இந்த ஐஐடியில் பாஸ் பண்ணக்கூடிய இந்த ஜேஇ எக்ஸாமினேஷன்ஸை பாஸ் பண்ணக்கூடியது வந்து கோட்டாலேருந்து தான் பாஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் இந்த ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு கடந்த வாரம் இந்த ஃபைனல் ஜேஇயோட அட்வான்ஸோட ஃபைனல் ரிசல்ட் வந்திருக்கு. அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அதில் தமிழ்நாட்டிலேருந்து படித்து வெளியில் போன அதில் பாஸ் பண்ணவங்க மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் வந்து 16 லட்சம் பேரில் இந்த மெயின்ஸ்லாம் எழுதி அந்த பல கட்டங்களில் தமிழ்நாட்டிலேருந்து அந்த அட்வான்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுனது 7,789, அதாவது 7,789 பேர் எழுதியிருக்காங்க. அதில் கடைசியாக இறுதியாக பாஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 1,829 பேராம். வெறும் 1,800 பேர் தானே. அதாவது எழுதியதில் 23% மட்டும்தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த கடைசி கட்ட தேர்வான ஐஐடி ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நேஷ்னல் ஆவரேஜ், தேசிய ஆவரேஜ் வந்து 30%. அதை காட்டிலும் இது கம்மியாக இருக்குது. தமிழ்நாடு வந்து இந்த ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுறதுல, தேர்ச்சி பெறதில் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த அறிவிப்பு வெளியிருந்தப்போ கூட வந்து இவர் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட பேட்டி வெளியிருந்தார். அதாவது எல்லாத்தையும் சேர்த்து 35 மாநிலங்கள், அதாவது இந்தியன் யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதுலேருந்து கடைசியிலேருந்து 3வது இடத்துல இருக்கான் தமிழ்நாடு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. அதுலேயும் கல்வியில் பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு மாநிலம்னு சொல்லக்கூடிய பீகாரை காட்டிலும் தமிழ்நாடு பின்தங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப இந்த எக்ஸாமினேஷன்ஸில் தமிழ்நாட்டு மாணவருடைய பங்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லதான் வருத்தமாக இருக்குது. அதுலேயும் தென்னிந்தியாவில் வந்து டாப் மோஸ்ட் வந்து தெலுங்கானாவும் ஆந்திரா, அதுக்கப்புறம் கர்நாடகா. நமக்கு கீழே ஒரு மாநிலம் இருக்குது அப்படின்னா அது வந்து கேரளா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. அரசு வந்து இந்த ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு ஊக்குவிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீட்டுக்குள்ள அந்த ஒரு முக்கியத்துவம் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கம்மியான பேர் தான் வந்து இந்த எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எழுதுகிறாங்க. அதே மற்ற எக்ஸாமினேஷன்ஸ்க்கெலாம் வந்து நீட்டு போன்ற பல தேர்வுகளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் வந்து இந்த ஐஐடி ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னெல்லாம் இது தெரிய மாட்டேங்குது அப்படின்னா,
மாணவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு கிடையாது, இந்த ஜேஇ எக்ஸாமினேஷன்ஸை பற்றி விழிப்புணர்வு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய கரிக்குலம் நம்ம படிக்கக்கூடிய அது மெட்ரிகுலேஷன் சிலபஸாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கக்கூடிய சிலபஸ்னாலும் சரி, அது வந்து இந்த சிபிஎஸ்சி சிலபஸ்க்குனாலும் சரி, அல்லது அந்த ஜேஇ எக்ஸாமினேஷன்ஸுக்கு கேட்கக்கூடிய அந்த தேர்வு அதற்கான ஈக்குவல் அந்த தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டாவது காரணம். மூன்றாவது, இது வந்து கோச்சிங் கிளாஸ் இல்லாமல் பாஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை இருக்குது. அந்தளவுக்கு கோச்சிங் கிளாஸஸ் வந்து தமிழ்நாட்டில் இதற்குன்னு கிடையாது. இப்போ வந்து பீகார்லலாம் பார்த்திங்கன்னா, பீகார் வந்து ஒரு பின்தங்கிய ஒரு மாநிலமாக இருந்தாலும் அங்கெல்லாம் வந்து நிறையா கோச்சிங் கிளாஸஸ் வந்து இந்த ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸுக்கு இருக்குது. கோட்டா, ராஜஸ்தானில் உள்ள கோட்டா வந்து முழுவதும் இதற்காகவே நிறைய டெடிக்கேட்டட் கோச்சிங் கிளாஸஸ்லாம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் மட்டும்தான் சில கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது. மதுரை திருச்சியிலலாம் இருக்குது. பட் ஆனால் அது அந்தளவுக்குலாம் இருக்கா, அந்த தரமாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இதே சமயத்தில் ஜேஇ எக்ஸாமினேஷன்னாலே டாப் மோஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கிறது வந்து ஆந்திராவும் தெலுங்கானா தான். அது காரணம் என்ன அப்படின்னா, அங்கே 8வது படிக்கையிலே இருந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து நிறையா பயிற்சி மையங்கள் இருக்குது. அதனால் வந்து அங்கே நிறையா கோச்சிங் கிளாஸஸ்லாம் இந்த மாதிரி இருந்து அவங்க வந்து பயிற்சி கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நெய்வேலியில் கூட இதே மாதிரி ஒரு சென்ட்ரல் போர்டு சிபிஎஸ்சி ஸ்கூலில் இந்த மாதிரி நிறைய பேர் மாணவர்கள் வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கேள்விப்பட்டேன். அப்போ அந்த ஸ்கூலில் யார் கிளாஸ் எடுக்கிறாங்க பார்த்திங்கன்னா, ஆந்திராவிலேருந்தையும் தெலுங்கானாவிலேருந்து உள்ள ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இங்கே கிளாஸ் எடுத்து அவங்கள வந்து ட்ரெயின் அப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் கேள்விப்பட்டேன். அப்போ இதுக்கு வந்து என்னெல்லாம் செய்யணும்னா, அரசாங்கம் தான் முதல்ல வந்து இதுக்கு வழிவகுக்கணும். ரெண்டாவது, பெற்றோர்களுக்கு வந்து விழிப்புணர்வு தெரிஞ்சுக்கிறணும். இந்த எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த மட்டும் அது வந்து ஆரம்பத்திலேருந்தே பிள்ளைகளை வந்து அந்த மாதிரி ட்ரெயினாக பண்ணணும். 8th 9th படிக்கையிலே வந்து ஜேஇ எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறதுக்கு தயார்படுத்தணும். அரசாங்கம் வந்து நான் முதல்வன் போன்ற பல திட்டங்களை கொண்டு வந்து ஐஏஎஸ், சிவில் சர்வீஸ் போன்ற தேர்வுகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் மாதிரி இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுறதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, இப்போ இதனால் என்ன சார் பாஸ் பண்ணாட்டினா என்ன அப்படின்னா, நம்முடைய மாணவர்கள் வந்து ஒரு உயர்ந்த அந்த பதவிகள்லாம் அடைகிறதுக்கு ரொம்ப காலதாமதமாகுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஐஐடி மெட்ராஸ்லலாம் படித்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு நல்ல கம்பெனிஸ் போகணும், உயர்ந்த கம்பெனி இருக்குது, நல்ல சம்பளம் வரும், அவங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும், அதனால் அவங்களுடைய லெவல் வந்து அடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரியும். இந்த ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறது ஐஐடிக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவில் உள்ள ஐஐடிக்கு மட்டும் கிடையாது. இஸ்ரோ, அதே மாதிரி திருவனந்தபுரத்தில் உள்ள அது பெங்களூரில் உள்ள ஐஏஎஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு, திருப்பதி, அதே மாதிரி வடக்கே வந்து ராஜீவ்காந்தி ரிசர்ச் சென்டர், இந்த மாதிரி பல இடத்துல இந்த மாதிரி அவங்க வந்து ஐஐடி அட்வான்ஸ் அந்த ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எடுக்கக்கூடிய அந்த மார்க் வந்து அப்படியே வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா வேலை கொடுக்குறாங்க. அப்போ ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுனா எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பயன்பெறுது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ நம்ம வந்து பொருளாதாரத்தில் மாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி தேர்வுலாம் எழுதணும். 100 பேர்த்துக்கு ட்ரைனிங் கொடுத்தா கூட அட்லீஸ்ட் குறைஞ்ச 10 பேராவது வருவாங்க அப்படிங்கிறதான் இதில் வந்து சொல்லக்கூடிய கருத்து. அதனால் தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து நிறைய இந்த மாதிரி தேர்வுகள் எழுதணும். இதுலேயும் இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமான இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரி இருக்குது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. எத்தனை பேர் கேட் போன்ற எக்ஸாமினேஷன்ஸ்லாம் எழுதி நவரத்னா கம்பெனிஸ்ன்னு சொல்லி இருக்குது. அதெல்லாம் மத்திய அரசோட கம்பெனி. அதிலலாம் வந்து இந்த கேட்டில் உள்ள மார்க்கை வச்சு தான் வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. அதில் எத்தனை பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பமானவர்கள் தான். ஏன் அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் அவேர்னஸும் கிடையாது, அதுக்கு தயார்படுத்தணும் அப்படிங்கிறதும் கிடையாது. அதே மாதிரி அந்த கல்லூரிகளுடைய தரமும் கிடையாது. இதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. இப்போ பீகார்லலாம் பார்த்திங்கன்னா மொத்தமே 5 இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் இருக்குது. மற்றது எல்லாமே அங்கெல்லாம் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எல்லா அரசியல்வாதிகள்கிட்டையுமே வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. ஆனால் இந்த காலேஜஸ் கல்லூரிகளோட தரம் அந்தளவுக்கு இருக்கா அப்படின்னா அதான் கிடையாது. இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற மாணவர்களாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா போட்டித் தேர்வுக்கு எழுத வராங்க. டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ் எழுத வராங்க. அப்போ அவங்க வந்து என்ன செய்யலாம், இதெல்லாம் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் தயாராகலாம், கேட் எக்ஸாமினேஷன்ஸ் தயாராகலாம். வாழ்க்கையில் வந்து கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி உயர்ந்த கல்வி நிறுவனங்களில் படித்தா கண்டிப்பாக நாமளும் உயர்ந்த பதவி அடையலாம். உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் உங்களுக்கு அருகில் 8வது 9வது படித்தாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி விழிப்புணர்வு கொடுங்க. எப்படி எப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் அப் பண்ணி சொல்லி கொடுங்க. நிறைய ஆன்லைன் கோர்சஸ்லாம் இதுக்கெலாம் இருக்குது, கோர்சஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.